வணக்கம். இப்போ ஒரு மாட்டுப் பண்ணையில மடிவீக்கம் வந்தா, அந்த மாட்டுப் பண்ணையில வந்து பொருளாதார இழப்பு ஏற்படும். மடிவீக்கத்திலேயே உள்மடிவீக்கம், நார்மலா நம்ம கண்ணு தெரியிற மடிவீக்கம்னு ஒண்ணு இருக்குது. சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் அது வந்து கண்ணுக்கே தெரியாது. அந்த மடிவீக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாலோட ஃபேட்டு, எஸ்என்எஃப் எல்லாம் குறையும். அந்த மாடு பால் கறக்கிற அளவும் குறைஞ்சுக்கிட்டே வரும். அத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வெளிய மாடு வீக்கம் வருது, பால் பிதிர் பிதிரா வருது, பால் தண்ணி மாரி வருதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது அந்த மடிவீக்கத்த. இந்த மடிவீக்கத்த நம்மளால கண்ணால கண்டுபிடிக்க முடியாது. இத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கலிஃபோர்னியா மாஸ்டைட்டிஸ் டெஸ்ட் வச்சு இவங்க எப்படி கிட்ட வச்சு எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டின்னு சொல்லுவோம் சார், கலிஃபோர்னியா மாஸ்டர் டெஸ்ட்டு. இதன் மூலிமா வந்து நம்ம பாலை வந்து டைரெக்டாக 4 காம்புலையும் தனித்தனியாக பாலை வந்து கறந்துட்டு, இந்த சொல்யூஷன் வந்து 1:1ன்ற ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஷேக் பண்ணோம்னாக்க எந்த காம்பில் வந்து நோய் வந்திருக்கு, நோய் வராமல் இருக்குன்ற ஒரு ஜெல் மாதிரி ஃபார்முலேஷனில் சேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம அதன் மூலிமா கண்டுபிடிச்சி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். இது வந்து ரொம்ப பழைய மெத்தேடு தான். பட் இருந்தாலும் ஃபார்மர் 1, 2 மாடு வச்சுருக்கவங்க கூட இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணோம் சார். குவாட் மாஸ் டெஸ்ட் வந்து நிறைய மாடு வச்சுருக்காங்க, 4, 5 மாட்டுக்கு மேலே இருக்குது, ஒரு ஃபார்மே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கு அந்த டிவைஸ் வாங்க முடியக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த சிஎம்டி ப்ராடக்ட் வாங்கி அவங்களுக்கு மடிநோய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த 1:1 ஊற்றணுங்கிறீங்களா, அந்த கரெக்டான அளவில் தான் ஊற்றணுமா இல்லை அப்படி மினிமம் 1:1 ஊற்றுங்க சார். பால் இருக்குன்னா அதில் ஒரு பகுதி இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணணும். அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை. பட் 2-3 பேர் பால் கறந்து விட்டு 10 ட்ராப் 20 ட்ராப் இதை ஊற்றி கலந்துக்கணும். இல்லை அப்படி பண்ணக்கூடாதுங்க சார். இதில் வந்து நம்ம பாலை டேரெக்டாக கலந்துட்டு இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குங்க சார் ரெஃபரன்ஸு. அது அளவு இருக்க மாதிரி நம்ம பாலை வந்து கீழே சாய்ச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டதுக்கப்புறம் நமக்கு 4லேயும் ஈவனாக வந்து இருக்கும் மில்க்கு. 4லேயும் ஈவனாக இருக்கும்போது நம்ம அதே மாதிரி 1:1ன்ற ரேஷியோவில் நம்ம வந்து சாம்பிள் இந்த சொல்யூஷனை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சார். ஜெல்லு மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டில் பிரச்சனை இருக்குது. மடிநோய் வந்து லைட்டாக ஜெல் மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்க சார். லைட்டா இருக்கும், சிலது கொஞ்சம் திக்கா இருக்கும், சிலது ஜெல்லு மாதிரி ஆயிரும். மாதிரி இருக்கிறது நல்ல மடிநோய் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மடிநோய்க்கு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்றது. மடிநோய் ஜெல்லி ரொம்ப நல்லா ஜெல் மாதிரி இருக்குனாவே மடிநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஜெல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மடிநோய் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது எதுவுமே பிரச்சனையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நார்மலா பாலில் ஊற்றினா தண்ணி மிக்ஸ் பண்ண மாதிரியே ரொம்ப நார்மல் கண்டிஷன்ல இருக்கு. கலர் மட்டும் மாறி இருக்கும், ஆனால் பாலாவே இருக்கும். இருக்கும். அது அப்படியே கீழே ஊற்றிடலாம் சார். அப்படின்னா நல்லா இருக்கு மாடு, எந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் சார். உங்களோட நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார்.